எல்லாருக்குமே என்ன ஒரு பயம்னா இன்வெஸ்டிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களோட பர்டிகுலர்ஸ் வந்து சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்கள்ட்ட தான் அந்த லிஸ்ட் இருக்கும் 2002 எல்லாருக்குமே பயம்னா நம்மளோட பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் வருமா வராதா அப்படின்ற பயம் இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய பட்டியலில் அந்த டிராஃப்ட்ல வந்து அவங்களுடைய பேர் வாக்காளர்களுடைய பேர் வரனா அடுத்ததாக வாக்காளர்கள் என்ன பண்ணணும் அவங்க ஒரு என்ன தப்பு பண்ணிருக்கேன்றது எனக்கு வந்து இப்ப டிசம்பர் 4 என்னுடைய டிராஃப்ட்ல பேர் வரலன்னா நான் என்ன தப்பு பண்ணதால ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரியணும். அப்படி தெரியாம திருப்பி நான் டிசம்பர் 4 திருப்பி நான் அப்ளை பண்ணேன்னா அதே தப்பு பண்ணி ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு வாக்காளருக்கு நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எதனால ரிஜெக்ட் ஆச்சுன்றதே எனக்கு தெரியலன்னா நான் அடுத்த வாட்டி பண்ணும்போது அதே ரிஜெக்ட் நம்ம யார் யார் எனுமரேஷன் ஃபார்ம் வாபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிராஃப்ட்ல வரும். எதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்றது போறது இல்லை. இந்த நேரத்தில் நத்திங் வில் கெட் ரிஜெக்டட். நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பா இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த வாட்டி கமிஷன் தெளிவா சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோல்ல இல்லை நம்ம சொல்லணும் எது காரணமாக அவங்க இல்லை ரோல்ல. நம்ம பூத் வைஸ் ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத் வைஸ் சொல்லி ஆகணும். ஸோ இஆர்ஓஸ்க்கு அது தெரியும், பிஎல்ஓஸ்க்கு கூட நம்ம ட்ரைனிங்ல சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட் கூட இருக்கு இப்போ. மேடம் ஒரு வீட்டுல வந்து அப்பாக்கு இருக்கு பையனுக்கு இருக்கு அதே வீட்டுல அது எப்படி மேடம் சிக்கன் ஆனா கூட மொத்தமா 2 பேருக்கு தான் வரக்கூடாது. மகனுக்கு இருக்கு தந்தைக்கு இல்ல அம்மாக்கு இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு என்ன மேடம் ரீசன்? அது மட்டும் இல்லாம லோக்கல் பிஎல்ஓஸ் வந்து வீடு வீடா வந்து ஃபார்ம் தரதில்லை. அங்க இருக்க ஒருத்தவங்க கூட வச்சு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா இவங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இது நம்ம எப்படி அதுதான் நம்ம இப்போ பண்ணிடுவோம். அந்த ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமரேஷன் சொல்றோம் இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன். அதுல ஒரு மெயின் இஷ்யூ இதுதான். ஒரு குடும்பம்னா ஒரு செக்ஷன் ஒரு பார்ட் உள்ள இருக்கணும். ஒரு மல்டி ஸ்டோரிட் அபார்ட்மெண்ட்னா அவங்க எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். ஒரு தேர்வுலன்னா எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். அதுதான் ப்ராசஸ் இப்போ நடக்கும். ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இல்ல இப்போ சர்வர் நல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நிச்சயமா வரும். அப்ப இவ்வளவு தூரம் வாங்குறதுக்கான ரீசன் என்ன? ஃபார்ம் வாங்குறதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா இறந்தவங்க பேர் வந்து டெஃபினட்டா வந்து வராது. ஸோ கொடுக்குறவங்க வந்து சரியான பர்டிகுலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்க கம்ப்ளீட்டா அது இஆர்ஓ இல்ல, அது சென்ட்ரலைஸ் பண்ணல. அது நம்ம இஆர்ஓ ஏஇஆர்ஓஸ் உடைய பொறுப்பு. எல்லா எனுமினேஷன் ஃபார்ம் வந்துச்சு, அதை ஏதோ காரணக்கா மேப்பிங் பண்ண முடியல. அவங்க இண்டிவிஜுவல் ஃபார்ம் வைஸ் பார்த்துட்டு ஏதோ அடிஷ்னலா வேணுமா பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம அந்த பீரியட் கொடுத்துருக்கோம். No, our BLOs are acting independently. If there are any specific allegations, you can bring it to my notice. Political parties are asking questions. This is the allegation from AIDMK claiming that BLAQs of DMK are either threatening or influencing BLOs. What is CEO? These are allegations from political parties, major political parties from Tamil Nadu, that especially from the opposition, that they are not allowed to coordinate with the BLOs, and that the BLOs are completely under the control of ruling DMK regime. What is your response? இல்ல ஒன்றும் இல்லை. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் எல்லாத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வாங்குறாங்க. அப்படி கிடையாது. BLOs do know their responsibility and right, and all EROs know their obligations. So they would not be influenced so easily. Although any specific cases are there, you can let us know. Form 8 அங்கிருந்து பீகார் இல்லை, எந்த மாநிலத்திலிருந்து இங்க வந்துட்டு சேர்க்கணும்னா அவங்க ஒரு ஃபார்ம் 8 ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும்.
இது வரைக்கும் ஃபார்ம் 8 நம்ம கிட்ட ரொம்ப கம்மி தான் வந்துச்சு. ஒரு 869 ஆட் ஃபார்ம் 8 தான் வந்துச்சு மொத்தமா. சொல்லிருக்காங்க. ஆனா நிறைய பிஎல்ஓஸ் ஃபைல் வந்து அவங்க நிறைய நான் கேம்ப்ல போய் பார்த்தேன். நிறைய பிஎல்ஓஸ் வந்து ஃபார்ம் 6 வந்து இப்ப கொடுக்கறது இல்ல, பதிலதான் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க மேடம். இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு நிறைய போலீஸ் ஸ்டேஷன் அவங்க இசிஐ நெட்ல செக் பண்ணும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க பூத்துல அவங்க பேர் இருக்குதான் சொல்லுது. ஆனா கேம்ப்ல போயிட்டு அவங்க வந்து பார்க்கும்போது எப்படி எஜுகேஷன் ஃபார்ம் வந்து எங்களுக்கு வரல அப்படின்ற போது நானே ஒரு 4 வாக்காளர் நிறைய வாக்காளர் சொன்னாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டா இருக்கு மேடம். இதுக்கு அவங்க அந்த பூத்துல அவங்க ரொம்ப வருஷமா ஓட்டு போட்டு இருக்கும்போது அவங்க நேம் மட்டும் அந்த பூத்துல வந்து சார் வாக்காளர் பட்டியலில் இருக்குன்னா அவங்க நேம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி கிடையாது. பிஎல்ஓ என்கொயரி ஒரு இருக்கு. நம்ம வீட்டா போறாங்க, பிஎல்ஓ ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க. பிஎல்ஓ என்கொயரி ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் ரோல் அதில். அதை நம்ம எல்லா பிஎல்ஓஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க போகும்போது. ஏன்னா எல்லாத்துக்கு அந்த லிஸ்ட் டிஸ்பிளே பண்ண வேண்டி இருக்கு. ஃபார்ம் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்தல் ஆணையமுடைய உத்தரவுப்படி நம்ம 30 ஃபார்ம்ஸ் 30 டிக்ளரேஷன் இது அவங்க கையில இருக்கணும். எல்லா ஃபார்ம்ஸ் இருக்கு. நம்ம அடிஷனல் பிரிண்ட் பண்ணிட்டு கூட கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஃபார்ம் 6 கிட்டத்தட்ட 3000 வந்துட்டு இருக்கு. 3000 வந்துச்சு. மோஸ்ட்லி 18+. ஃபார்ம் 8 அவங்க கேக்குறது 429 தான் வந்துச்சு இது வரைக்கும் ஃபார்ம். டெல்லியில இருந்து எது பிரிண்ட் ஆயிருது அது புரியல எனக்கு. எல்லாருமே பிஎல்ஓஸ் வந்து பணியில் இருக்கவங்க வந்து ஹியூமன் எரர்ல இன்கேஸ் அந்த ஃபார்ம் வந்து டிராஃப்ட் கோட்ல வரல அப்படின்னா அடுத்து வாக்காளர்கள் டிசம்பர் 7 என்ன பண்ணணும். ஒருவேளை வரவில்லை, அந்த டிராஃப்ட்ல வரல, எது ஒரு காரணத்துக்காக டிராஃப்ட்ல வரலன்னா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க திருப்பி அப்ளை பண்ணிடலாம் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட். Even if the voters fill the forms, enumeration form wrongly, will their name appear in the draft? Yes. Then they can, after December 9th, they can correct. இல்ல அதுதான் பிஎல்ஓஸ் பிளஸ் நம்ம வாலண்டியர்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணணும். பிஎல்ஓ ஆப்ல அவங்க போய் அதுல பார்க்கலாம் அவங்க எங்க இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு எஃபர்ட். ஏன்னா டீலிமிட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லைன்னா எப்படி 327 பிஎல்ஓஸ் முடிச்சிருக்காங்க. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இல்ல எது இருந்தாலும்மா திருப்பி சொல்றேன், யார் பேர் நம்ம பட்டியலிருந்து எடுக்க முடியாது. அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம சேர்க்க போறோம். அந்த நிறைய பிஎல்ஓஸ் வந்து அந்த டாப்ல இருக்கிற காலம் மட்டும் ஃபில் பண்ணா போதுன்றாங்க. சில சிஓஸ் சொல்றாங்க, டிஓஸ் அது மட்டும் சஃபிஷியன்ட்டா? நிறைய மாவட்டங்கள் அப்படி சொல்றாங்க. அது சஃபிஷியன்ட் இல்லை, அவங்க மேப்பிங் பண்ணணும். ஆனா அப்படி கொடுத்தாங்க கூட நம்ம ஆட் பண்ணணும். டிராஃப்ட் ஃப்ளோர்ல வரும். மேடம் எப்படி மேடம் கண்டுபிடிக்க முடியும்? நான் கொடுத்துறேன், நான் ஒரு டீடைல் சொல்லி கொடுத்துறேன் மேடம். அவங்க கேட்ட கொஸ்டின் தான் திரும்ப கேட்கறேன், நீங்க அதை சொல்லல. அது சரியானதா தப்பானதான்றதை நான் எப்ப தெரிஞ்சுக்க முடியும் மேடம்? நான் கொடுத்துறேன் ஃபார்ம், அது தப்பா இருக்கு, அது டிஜிட்டலைஸ் ஆகும். அதை நம்ம டிராஃப்ட் ரோல் வெளியிட்டுவோம்.
இல்ல மேடம், அதுக்கு முன்னாடி தெரியாதா உங்களுக்கு? நாங்க தப்பான டீடைல்ஸ் கொடுத்துமே எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடையாதான்னு கேட்கறேன். பிஎல்ஓஸ்க்கு தெரியும், பிஎல்ஓஸ்க்கு தெரிஞ்சிடலாம். அவங்க ஆப்ல அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. டீடைல்ஸ் கரெக்டா கொடுக்கலன்னா நீங்க டிஜிட்டலைஸ் பண்ண முடியாதா மேடம்? இல்ல மேடம், நான் ஃபார்ம் கொடுத்துறேன். எந்த தப்பா இருக்குன்னா உங்களால அதை நீங்க எல்லாம் சத்தம் போடலைன்னா காதல் மேடம் நான் ஃபார்ம் கொடுக்குறேன், அது தப்பா இருக்கு, தப்பான டீடைல்ஸ். நீங்க அப்ப பிஎல்ஓ என்ன பண்ண முடியும் மேடம்? பிஎல்ஓ அது அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, ரைட்? அவங்க ஃபீல்ட்ல போய் வாங்கியிருக்காங்க, அதை ஃபீல்ட் என்கொயரி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அதை இஆர்ஓக்கு கொடுத்துருவாங்க, அது லிஸ்ட்ல வந்துடும். 2005 SIR ரோட பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நிறைய ரோல்ஸ் பேஜஸ் வந்து எம்டிஆவே இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய ரோல்ஸ் வந்து பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணி பார்க்கும்போது சீரியல் நம்பர், அந்த சீரியல் நம்பர் நீங்க ஒரு கார்டுல கேட்குறீங்க, அந்த சீரியல் நம்பர் மட்டும் இல்லாம இருக்கு. நிறைய வாக்காளருக்கு வந்து அப்ப இருக்கிற எபிக் நம்பர் இல்லாம இருக்கு. இப்படி 2002 2005 வந்து அந்த ரோல்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது சாதாரண மக்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி நடக்கும்? ஈஸியா இருக்கு. அது திருப்பி நீங்க சொல்லிருக்காங்க, நான் ரிப்ளை பதில் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஏற்கனவே. எஸ்ஐஆர் எக்ஸெப்ட் பண்றது இல்ல அப்படின்னு சில இடங்கள்ல ஆன்லைன் எஸ்ஐஆர் வந்து எக்ஸெப்ட் பண்றது இல்ல அட் பிரசன்ட் அப்படின்னு சில அபிஷியல்ஸ் சொல்றாங்க. அது என்ன இல்ல ஆன்லைன் அக்செப்ட் ஆயிட்டு இருக்கு. மேடம், நிறைய இடத்துல அங்கன்வாடி பணியாளர்களை வந்து பிஎல்ஓ போட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து எஃபிஷியன்சியா இல்ல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அங்கன்வாடி அது கீழே இருக்கிறவங்க 10th பிலோ இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்கன்னு சொல்லி நிறைய வந்து சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு என்ன எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கோம், வாலண்டியர் சப்போர்ட் கொடுத்துருக்கோம், நல்லா ட்ரைனிங் கூட கொடுத்துருக்கோம், பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோடதும் வந்துடும். ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது வந்து இப்ப இதுல இருக்கவங்களெல்லாம் வந்து அதுலயே டிராஃப்ட்ல வரும்போது வந்து ஃபைனல் டிராஃப்ட்லயே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம எதுக்கு இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பண்றோம்? எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா எல்லாத்துக்கும் அது நான் திருப்பி சொல்றேன், அந்த இஆர்ஓ ஏஇஆர்ஓ அதை செக் பண்ணுவாங்க. யார் ஒருத்தர் ஃபுல்லா ஃபார்ம் பண்ண முடியல, சரியா ஃபார்ம் பண்ண முடியல, அவங்க திருப்பி அதை ஃபில் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. எஸ், ஆஃப்டர் somebody from the back. during the exercise. As of today, how many applications have been received from ordinary citizens? That means people from other states who settled in Tamil Nadu. அதான் நான் சொன்னேன், 429 வந்துச்சு. ஃபார்ம் 8 429 ஃபார்ம் 8 we have received. ஃபார்ம் 8 என்னன்னா அவங்க ஷிஃப்டிங் வேற எங்கிருந்து வந்ததுக்கு இதுக்கு. தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்திருந்தார். விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். சிறிய